இது பார்த்தீங்கன்னா ஒனிடா 29 எல்இடி போட்ட மாடல். இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, ஸோ பேக்லைட் டிரைவ் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிடபிள்யூஎம் ஐசி வந்து கம்ப்ளைண்ட்டு. ஸோ இதுக்காக நம்ம இதில் இருந்த மாஸ்பெட்டும் ஸோ பிடபிள்யூஎம் ஐசியும் கழட்டிட்டோம். இதுக்கு ஒரு டிரைவர் போர்டு வந்து வச்சுருக்கோம். இந்த டிரைவ் போர்டு மாடல் பார்த்தீங்கன்னா CA-233 சிங்கிள் காயில் போட்டது. ஸோ இது எதுக்காக நம்ம இந்த காயில் டிரைவர் போர்டை நம்ம செலெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா, இதில் விசிசி பார்த்தீங்க அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 40 வோல்ட்ல இருந்து 165 வோல்ட் வரைக்கும் விசிசி கொடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இங்கே விசிசி பார்த்தீங்கன்னா பேக்லைட் டிரைவுக்கு பார்த்தீங்கன்னா 80 வோல்ட் வர மாதிரி இருந்துச்சு. இந்த 80 வோல்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு ஸோ விசிசியில் கொடுத்துட்டோம். இந்த பிடபிள்யூஎம் ஐசி ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சப்ளை, அது வோல்ட் இன்னு, அதை வந்து 12 வோல்ட் இன்னு கொடுத்தாச்சு. அடுத்ததா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ பேக்லைட் ஆன், பேக்லைட் அட்ஜஸ்ட். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு பேக்லைட் ஆன், பேக்லைட் அட்ஜஸ்ட் கொடுத்தாச்சு, ப்ளஸ் ஒரு கிரவுண்டு கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் இருந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்லைட் ஆன் ஆகும்போது 130 வோல்ட் 40 வோல்ட்டுக்குள்ளே எடுத்துக்கும். ஸோ அந்த வோல்ட்டு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இந்த அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா நம்ம விசிசி 80 வோல்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 வோல்ட் வரைக்கும் இந்த போர்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், வோல்ட் அவுட்டு 55லேருந்து 255 வோல்ட் வரைக்கும் பேக்லைட் டிரைவ் செக்ஷன் வோல்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாடலுக்குலாம் ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை நமக்கு வோல்டேஜ் 12 வோல்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய, ஏன்னா டிரைவ் செக்ஷனுக்கே பார்த்தீங்கன்னா 24 வோல்ட்டில் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விசிசி 40 to 80 வோல்ட்டு இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி போர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு டிரைவர்லேயே வோல்டேஜ் அதிகமாக இருக்குது, ஒரு 100 வோல்ட்டு டிரைவ் வோல்ட்டே இருக்குது அப்படின்னா அந்த வோல்ட்டை கூட நீங்கள் இதில் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேக்ஸிமம் இதில் வந்து இன்புட் எவ்வளோ வரைக்கும் கொடுத்துக்கலாம்னா 40லேருந்து 165 வோல்ட் வரைக்கும் இன்புட்டே கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் இது மாதிரி போர்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பேக்லைட் அவுட் கொடுத்துட்டோம். ஸோ இங்கே சப்ளை கொடுத்தாச்சு. நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணியாச்சு, நமக்கு பேக்லைட் எரியுது. அவுட்புட் பார்த்தீங்கன்னா 137 வோல்ட் வருது. ஸோ இதுக்கு விசிசி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்ட் கொடுத்துருக்குன்னா 54 வோல்ட்டு. அதாவது சுவிட்சிங் ஆகும்போது அதோட வோல்ட் குறைஞ்சி வரும். பார்த்தீங்கன்னா 56 வோல்ட் இன்புட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இது பேக்லைட் அட்ஜஸ்ட்டு, இது பேக்லைட் ஆன், ஸோ இது கிரவுண்டு. இதுக்கு சப்ளை ஒர்க்கிங் சப்ளை பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு. இதுக்கு விசிசி பார்த்தீங்கன்னா 56 வோல்ட்டு. இப்போ நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா பேக்லைட் செக்ஷனுக்கு 138 வோல்ட்டு கரெக்டாக போகுது. ஸோ நமக்கு டிவி ஆன் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நம்ம டிரைவ் போர்டு செலெக்ஷன் பண்ணி போடலாம். உங்களுக்கு பேக்லைட் டிரைவ் செக்ஷன் வோல்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நார்மலாக 12 வோல்ட்டு எடுத்து இன்புட் கொடுத்து ஸோ அவுட்புட் வந்து டிரைவ் கொடுப்பீங்க. அப்படி கொடுக்கும்போது அதோட ஆம்பியர் ரேட்டிங் பத்தாது. அப்போ இதில் இருக்கிற ஒரிஜினல் டிரைவ் வோல்ட்டையே எடுத்து நம்ம கொடுத்து ஸோ அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபெயிலியர் இருக்காது. அதுக்கு உண்டான ஆம்பியர் ரேட்டிங் பக்காவாக கிடைக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் வீடியோ தொடர்ச்சியாக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நன்றி. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்லைட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ டிஸ்பிளேவும் வந்துருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ பவர் மானிட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு ஸ்டாண்ட் பையில் பார்த்தீங்கன்னா ஸோ 4.5 வாட்ஸ் எடுத்துக்குது. ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்லைட் எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா 19 வாட்ஸ் கிட்ட எடுத்துக்குது. ஆக மொத்தம் 20 வாட்ஸ் 20 வாட்ஸ் தான் இதை எடுத்துக்குது. அப்போ இது 4.5 வாட்ஸ் ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 to 15 வாட்ஸ் தான் பேக்லைட் செக்ஷன் எடுத்துக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ எல்இடிங்கிறதுனால வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு எல்இடியும் 9 வோல்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி கூட இருக்கும், 6 வோல்ட் எல்இடியாக கூட இருக்கும். அதனால வோல்ட் மட்டும் அதிகமாக எடுத்துக்குது. ஸோ ஆம்பியர் கம்மி தான். ஸோ நமக்கு ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.